பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. சாவித்திரியின் முக்கியத்துவம் பற்றி மோனா சர்க்காரிடம் அன்னை கூறியுள்ளதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சாவித்திரியை எழுதும் முன் ஸ்ரீ அரவிந்தர் என்னிடம் கூறினார், நான் ஒரு புதிய தீரச் செயல் புரியும்படி தூண்டப்பட்டுள்ளேன். தொடக்கத்தில் எனக்கு சிறிது தயக்கமாக இருந்தது. ஆனால் இப்போது முடிவெடுத்து விட்டேன். இதில் எந்த அளவுக்கு வெற்றி அடைவேன் என்பதை இப்போதும் அறியேன். இதற்காக இறைவனின் உதவியை நாடுகிறேன். உனக்கு புரிகிறதா? முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிடுகிறேன். எப்போதும் அவர் பேசும் விதமே இப்படித்தான். தெய்வீக அடக்கத்துடன் எளிமையுடன் பேசுவார். அவர் ஒருபோதும் தம்மை பெரிதுபடுத்தி மற்றவர் மீது சுமத்தியதில்லை. இப்பணியை தொடங்கிய அதே நாளன்று அவர் என்னிடம் இவ்வாறு சொன்னார். சுக்கானற்ற ஒரு படகில் ஏறி வரம்பற்ற இறைவனின் அகண்ட பரப்புகளில் பயணம் தொடங்கியுள்ளேன். ஒரு முறை எழுதத் தொடங்கியவுடன் அவர் நிறுத்தாமல் பக்கம் பக்கமாக எழுதி குவித்தார். ஏற்கனவே இந்த காப்பியம் மேலுலகில் எங்கேயோ முழுமையாக இருப்பதைப் போலவும், அதற்கு அவர் இங்கே இந்த பக்கங்களில் மையினால் எழுத்துருவம் கொடுக்க வேண்டியதை மட்டுமே செய்வதைப் போலவும் இந்த கவிதை இங்கு பொழிந்தது. உண்மையிலேயே இந்த முழு காப்பியமும் மிக உயரிய ஒரு பரப்பிலிருந்து அப்படியே முழுமையாக கீழிறங்கி வந்துள்ள ஒன்றாகும். ஸ்ரீ அரவிந்தர் தம் மேதமையால் அவ்வரிகளை முறையான வரிசை கிரமத்தில் அற்புத வடிவத்தில் ஒழுங்கமைப்பதை மட்டுமே செய்துள்ளார். சில சமயங்களில் முழு வரிகள் அவரிடம் மேலிருந்து வந்தன. அவற்றை அவர் அப்படியே வைத்துள்ளார். இந்த அகப்பொழிவு மிக உயரிய சிகரங்களிலிருந்து வரவேண்டும் என்பதற்காக அவர் மிக கடுமையாக அயர்வின்றி உழைத்தார். இவ்வாறு அவர் படைத்த இந்த படைப்பு எவ்வளவு மகத்தானது! ஆம், இது தன்னிலேயே ஒரு மெய்யான படைப்பாகும். தெளிவான விதத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. இக்கவிதையின் வரிகள் பூரண இசைவுடன் தெளிவாக என்றும் மாறாத மெய்மை உடையவையாக அமைந்துள்ளன. குழந்தாய், நான் எவ்வளவோ படித்துள்ளேன். ஆனால் சாவித்திரியுடன் ஒப்பிடக்கூடிய எதையும் நான் கண்டதில்லை. பிரெஞ்சு மற்றும் கிரேக்கம், லத்தீன், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் ஜெர்மன் மொழியிலும் மிகச்சிறந்த படைப்புகளை நான் படித்துள்ளேன். மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளில் பெருங்காவியங்களையெல்லாம் கற்றுள்ளேன். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், சாவித்திரிக்கு இணையான எதையும் நான் எங்குமே கண்டதில்லை. சாவித்திரியுடன் ஒப்பிடும்போது அவையெல்லாம் ஆழ்ந்த மெய்மை ஏதுமற்ற உட்பொருளற்ற வெற்று படைப்புகளாக தோன்றுகின்றன. சிற்சில மிக அரிய படைப்புகள் மட்டுமே இதற்கு விதிவிலக்காகும். ஆனால் அவையும் சாவித்திரியின் ஒரு மிக சிறு பாகத்துக்கு தான் ஈடாகும். என்ன கம்பீரம், என்ன விசாலம், என்ன மெய்மை! அது நித்தியமானது, அழிவற்றது. மீண்டும் சொல்கிறேன், இதை போன்ற எதுவும் உலகெங்கிலும் கிடையாது. மெய்மையின் காட்சியே இந்த தெய்வீக காப்பியத்தின் மைய கருவாகும், சாரமாகும். இதையெல்லாம் மறந்து அந்த வரிகளை மட்டுமே நோக்கினாலும் கூட இலக்கிய ரீதியில் அவை இணையற்றவை, மகத்தானவை. இது மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு படைப்பாகும். இதில் அனைத்தும் அடங்கும். இங்கு இல்லாத பொருள் இல்லை. எனவே சாவித்திரி ஒரு வெளிப்பாடாகும், தியானமாகும், வரம்பற்ற நித்திய இறைவனை நாடும் நாட்டமாகும் எனலாம். நித்திய வாழ்வை நாடும் விளைவுடன் சாவித்திரியை படித்தால் அவ்வாறு படிப்பதே நித்திய வாழ்வுக்கு வழிகாட்டும். சாவித்திரியை படிப்பதே யோகம் செய்வதாகும், ஆன்மீக ஒருமுனைப்பாகும். இறைவனை எய்த தேவையான எல்லாமே அதில் உள்ளன. யோகத்தின் ஒவ்வொரு படியும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்ற எல்லா யோகங்களின் இரகசியமும் இதில் அடங்கியுள்ளது. இதன் ஒவ்வொரு வரியிலும் வழங்கப்பட்டுள்ளதை எல்லாம் ஒருவன் நேர்மையுடன் பின்பற்றினால் அவன் அதிமன யோகத்தின் திருவுருமாற்றத்தை இறுதியில் எய்துவது நிச்சயம்.
இது உன்னை என்றும் கைவிடாத தவறாத வழிகாட்டியாகும். இவ்வழியை பின்பற்ற விரும்பும் சாதகருக்கு இதன் துணை எப்போதும் உண்டு. சாவித்திரியின் ஒவ்வொரு அடியும் வெளிப்படுத்தப்பட்டுள்ள ஒரு மந்திரம் போன்றது. அது மனித அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. திரும்பவும் சொல்கிறேன், இதன் சொற்களும் அவற்றின் சீரமைப்பும் ஒலிநயம் பொருந்திய சந்தத்தை தருகின்றன. அந்த சந்தத்தின் லயம் ஒலியின் மூலமாகிய ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கே உன்னை இட்டுச் செல்கிறது. ஆம் குழந்தையே, இதில் எல்லாம் உள்ளது. மறைஞானம், தத்துவம், பரிணாம வளர்ச்சி, மனிதனின் வரலாறு, தெய்வங்களின் வரலாறு, படைப்பு, இயற்கை ஆகிய அனைத்தையும் பற்றிய விவரங்கள் இதில் அடங்கியுள்ளன. பிரபஞ்சம் எவ்வாறு, ஏன் படைக்கப்பட்டது, அதன் விதி என்ன, இவையெல்லாம் அதில் உள்ளன. உன் எல்லா கேள்விகளுக்கும் அதில் நீ விடை காணலாம். மனிதனின் மற்றும் பரிணாமத்தின் எதிர்காலம், இன்னும் எவரும் அறியாத எல்லாம் அங்கு விளக்கப்பட்டுள்ளன. ஆன்மீக பாதையில் நடக்கும் ஆன்மீக வீரர்கள் இவ்வுலகின் சிக்கல்களையெல்லாம் அவிழ்க்க விரும்பினால் அவர்கள் சாவித்திரியை படிப்பதன் வாயிலாக உலகின் மர்மங்களை எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்தில் எழில்மிகு மொழியில் அவற்றை விளக்கியிருக்கிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். ஆனால் இந்த மர்மங்கள் சொற்களுக்கு, வரிகளுக்கு பின் மறைந்துள்ளன. அவற்றை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் ஒருவன் மெய்யுணர்வில் போதிய அளவுக்கு உயர வேண்டும். வருங்காலம் பற்றிய முன்னறிவிப்புகள், நடக்கவிருப்பவை எல்லாம் வியத்தகு தெளிவுடன் துல்லியமாக அளிக்கப்பட்டுள்ளன. மெய்மையையும் மெய்யுணர்வையும் கண்டுபிடிக்கவும், பிரபஞ்சம் என்பது என்ன எனும் சிக்கலை அவிழ்க்கவும் தேவையான திறவுகோலை ஸ்ரீ அரவிந்தர் இதில் வழங்கியுள்ளார். உணர்வின்மையினுள் ஒளி பாய்ந்து அதை உருமாற்றும் பொருட்டு அந்த உணர்வின்மையின் கதவுகளை எவ்வாறு திறப்பது என்பதையும் அவர் காட்டியுள்ளார். அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு அதிமனத்தை நோக்கி உயர்வதற்கான வழியையும் அவர் காட்டியிருக்கிறார். இதன் ஒவ்வொரு கட்டத்தையும், ஒவ்வொரு உணர்வு தளத்தையும் எவ்வாறு கடந்து செல்வது, இறப்பென்னும் பெருந்தடையையும் கடந்து அமரத்துவம் அடைகின்ற விதம் என்று அனைத்தையும் காட்டியுள்ளார். இப்பயணம் முழுவதும் விவரமாக அளிக்கப்பட்டுள்ளது. நீ மேலும் முன் செல்லும் போது மனிதன் முற்றிலும் அறியாத பற்பல விஷயங்களை இதில் கண்டறியலாம். இதுவே சாவித்திரி. அது இதற்கும் மேலானது. சாவித்திரியை படிப்பது ஒரு மெய்யான அனுபவமாகும். மனிதன் அறிந்த மர்மங்களை எல்லாம், அவன் வருங்காலத்தில் சந்திக்கப் போகும் அனைத்தையும் ஸ்ரீ அரவிந்தர் இங்கு வெளிப்படுத்தியுள்ளார். இவற்றையெல்லாம் சாவித்திரியின் ஆழத்தில் காணலாம். ஆனால் அவற்றை கண்டுபிடிப்பதற்கு போதிய ஞானம் தேவை. உணர்வு தளங்களின் அனுபவம் வேண்டும். அதிமன அனுபவம் வேண்டும். மரணத்தின் மீதான வெற்றியின் அனுபவமும் கூட தேவையாகும். பூரண யோகத்தில் முழுமையாக முன்னேறுவதற்கு தேவையான ஒவ்வொரு கட்டத்தையும், எல்லா கட்டங்களையும் அவர் காட்டியுள்ளார். இவையெல்லாம் அவருடைய சுய அனுபவமாகும். இதில் மிகவும் வியப்புக்குரியது என்னவென்றால், இவையே என் அனுபவமும் ஆகும். என் சாதனையே அவர் இதில் தீட்டியுள்ளார். இதில் விவரிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு சித்தியும், எல்லா வர்ணனைகளும் வண்ணங்களும் கூட நான் கண்டதைப் போன்று அப்படியே உள்ளது. சொற்களும் சொற்றொடர்களும் நான் கேட்டதைப் போல் அப்படியே இதில் உள்ளன. சாவித்திரியை படிப்பதற்கு முன்பே நான் அவற்றை அனுபவித்திருக்கிறேன். நான் பிறகு பல முறை சாவித்திரியை படித்திருக்கிறேன். ஆனால் அதற்கு முன் அவர் அதை எழுதி கொண்டிருந்த போது எனக்கு அதை படித்து காட்டுவார். தினமும் காலையில் அவர் சாவித்திரியை படிப்பார். நான் கேட்பேன். அவர் இரவில் எழுதியதை எனக்கு காலையில் படித்து காட்டுவார். இதில் விந்தை என்னவென்றால், தினமும் காலையில் அவர் எனக்கு படித்து காட்டிய அதே அனுபவங்களை முந்தைய இரவில் நான் அப்படியே அனுபவித்திருந்தேன். அதுவும் அதே சொற்களுடன் கூடிய அனுபவமாக அவற்றை முந்தைய நாள் இரவில் பெற்றிருப்பேன். ஆம்,
அவர் வர்ணித்திருந்த அதே வர்ணனைகள், வண்ணங்கள், காட்சிகளை நான் கண்டிருந்தேன். அவ்வார்த்தைகளையெல்லாம் கேட்டிருந்தேன். அவற்றையே அற்புத கவிதை வடிவில் அவர் வழங்கியிருந்தார். ஆம், அடுத்த நாள் காலையில் அவர் எனக்கு வாசித்து காட்டியவை 100க்கு 100 என் முந்தைய இரவின் அனுபவங்களாகவே இருக்கும். இவ்வாறு ஏதோ சந்தர்ப்பவசமாக ஒரே ஒரு நாள் நடக்கவில்லை. அடுத்தடுத்து பற்பல நாட்களுக்கு இது நடந்தது. ஒவ்வொரு தடவையும் அவர் கூறியவற்றை என் அனுபவங்களுடன் நான் ஒப்பிட்டு பார்த்தேன். அவை மாறாமல் அப்படியே இருந்தன. திரும்பவும் சொல்கிறேன், நான் என் அனுபவங்களை அவரிடம் கூறி அவற்றை அவர் பிறகு தம்முடைய கவிதையில் எழுதினார் என்பதாக இது நடக்கவில்லை. இல்லை இல்லை, நான் அனுபவித்தவற்றை ஏற்கனவே அவர் அறிந்திருந்தார். என் அனுபவங்களை அவர் விளக்கமாக அளித்திருந்தார். அவை அவருடைய அனுபவங்களாகவும் இருந்தன. எவரும் அறியா பொருளாகிய அதிமனத்தினுள் நாங்கள் இருவரும் இணைந்து மேற்கொண்ட கூட்டு முயற்சியின் சித்திரமே சாவித்திரியில் கவிதையாக தீட்டப்பட்டுள்ளது. இவையெல்லாம் அவர் வாழ்வில் அனுபவித்த அனுபவங்கள், மெய்மைகள், பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட உண்மைகள். ஒருவன் உடலில் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதைப் போலவே அவர் இவற்றையெல்லாம் அனுபவித்தார். உணர்வின்மையின் இருளில் மரணத்தின் விளிம்பிற்கும் கூட அவர் சென்றார். அழிவின் இன்னல்களை அனுபவித்தார். உலகத் துன்பங்களாகிய சேற்றிலிருந்து வெளிவந்து மிக உயர்ந்த முழுமையை அனுபவித்து பரமானந்த நிலையினுள் புகுந்தார். அவ்வாறு எல்லா பரப்புகளையும் அவற்றின் விளைவுகளையும் கடந்து சென்றார். எவருடைய கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு இன்னல்களை அனுபவித்தார். உடலிலும் அவற்றை தாங்கி சகித்தார். இந்த அளவுக்கு எவரும் இதுவரை துன்பத்தை சந்தித்ததில்லை. துன்பங்களை எல்லாம் இறைவனுடன் இணையும் இன்பமாக உருமாற்றுவதற்காக அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். உலக வரலாற்றில் இதற்கு அவர் இதை செய்திருக்கிறார். இவ்வாறு அவர் நம் பணியை எளிதாக்கி இருக்கிறார். சாவித்திரி அவரது திருவுருமாற்ற யோகம் முழுவதையும் அடக்கியதாகும். இந்த யோகம் இப்போதுதான் புவி உணர்வில் முதன்முறையாக தோன்றியுள்ளது. சாவித்திரியை ஏற்பதற்கு மனிதன் இன்னும் ஆயத்தமாகவில்லை என்றே நான் நினைக்கிறேன். இன்றைய மனித நிலைக்கு அது மிக உயர்வானது, மிக விசாலமானது. அவனால் இதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனெனில் சாவித்திரி மனத்தால் புரிந்து கொள்ளக்கூடிய பொருளன்று. அதை கிரகித்து புரிந்து கொள்வதற்கு ஆன்மீக அனுபவம் தேவை. ஒருவன் யோக பாதையில் மென்மேலும் முன்னேறும் போது அவனால் இதை மென்மேலும் கிரகிக்க முடியும். எதிர்காலம்தான் இதன் மகத்துவத்தை உணரும். ஸ்ரீ அரவிந்தர் எதிர்கால கவிதைகளை பற்றி த ஃபியூச்சர் பொயட்ரி என்னும் நூலில் இதனை விளக்கியுள்ளார். சாவித்திரியும் அத்தகைய எதிர்கால கவிதையாகும். தியானத்தின் வாயிலாகத்தான் சாவித்திரியின் உட்பொருளை வெளிக்கொணர முடியும். இதை மனதில் அல்லது மனத்தின் வாயிலாக சாதிக்க முடியாது. ஏனெனில் இது மிகவும் நுண்ணிய தன்மையுடையதாகும். சிலர் சாவித்திரியை வர்ஜில் அல்லது ஹோமரின் படைப்புகளுடன் ஒப்பிட்டு அவற்றுக்கு குறைந்ததாக இதை மதிப்பிடும் அளவுக்கு அவசரக்காரர்களாக உள்ளனர். அவர்கள் சாவித்திரியை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு புரிய வைக்க முயன்றாலும் பயனில்லை. சாவித்திரியை பற்றி மனிதர் அறிந்து கொள்ளத்தான் போகிறார்கள். ஆனால் அதற்கு இன்னும் நெடுங்காலம் பிடிக்கும். புதிய உணர்வுள்ள புதியதொரு இனத்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இவ்விண்ணின் கீழுள்ள உலகெங்கிலும் சாவித்திரிக்கு இணையானது ஏதுமில்லை என்று நான் உறுதியாகச் சொல்கிறேன். இது புதிர்களுள் தனிப்பெரும் புதிராகும். இது ஒரு பரம காவியம், பரம கவிதை, பரம இலக்கியம், பரம காட்சி. அவர் எழுதியுள்ள அடிகளின் எண்ணிக்கையை மட்டுமே பார்த்தாலும் கூட இது ஒரு தனிப்பெரும் படைப்பு.
சாவித்திரியை விளக்க மனித வார்த்தைகள் போதாது. சொற்களின் எல்லைக்கே சென்று மிகையானவையாக தோன்றும் விளக்கங்கள் தேவைப்படுகின்றன. ஏனெனில் இது காவியங்களுக்கு அப்பாற்பட்ட பரம காவியமாகும். சாவித்திரி எத்தகையது என்பதை வார்த்தைகளால் சிறிதும் விளக்க முடியாது. என்னிடம் அத்தகைய வார்த்தைகள் இல்லை. அதன் ஆன்மீக தகுதியும் பிற துறைகளில் அதன் தகுதியும் பெருமதிப்பு உள்ளவை. அதன் சாரம் நித்தியமானது. அதன் எழில் அளவற்றது. அதன் நடையும் திறனும் அற்புதமானவை. அது தனித்தன்மை உடையது. அதை நீ எவ்வளவுக்கு அணுகுகிறாயோ அவ்வளவுக்கு நீ மென்மேலும் உயர்த்தப்படுவாய். ஆகா, உண்மையிலேயே இது மிக அருமையானது. அவர் மனிதனுக்காக அளித்துள்ள மிக அழகிய, மிக உயரிய பொருள் இது. சாவித்திரி என்பது என்ன? மனிதன் அதை எப்போது அறிவான்? அவன் எப்போது மெய்யான வாழ்வை வாழப்போகிறான்? எப்போது அவன் தன் வாழ்வில் இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறான்? வரும் காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஸ்ரீ அரவிந்தர் தனது பெரும் காப்பியமான சாவித்திரிக்கு சாவித்ரி எ லெஜண்ட் அண்ட் எ சிம்பல் என்ற தலைப்பை கொடுத்துள்ளார். இதில் லெஜண்ட் என்றால் கர்ண பரம்பரை கதை என்று பொருள். கர்ண பரம்பரை கதை என்றால் பல தலைமுறைகளாக மக்களால் கேட்கப்பட்ட ஒரு கதை. உண்மையில் நடந்த நிகழ்வினை கூறும் ஒரு கதை. காலக்கிரமத்தில் மிகவும் தெரிந்த கதையாகவும் அது விளங்கும். மகாபாரதத்தில் சத்தியவான் சாவித்திரி கதை 300 வசன நடை கவிதைகளாக கூறப்பட்டுள்ளது. அது மார்க்கண்டேய மகரிஷி கானகத்தில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த பாண்டவர்களுக்கு கூறிய கதையாகும். பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் ரிஷியை இவ்வாறு வினவினார். இதுவரை எந்த பெண்மணியாவது திரௌபதியை போன்று கஷ்டங்களை சந்தித்தது உண்டா என்று கேட்கிறார். அதற்கு பதில் கூறும் விதமாக மார்க்கண்டேயர் சாவித்திரியை பற்றி கூறுகிறார். எவ்வாறு சாவித்திரி தன் கணவன் சத்தியவானை தன் உயர்ந்த தவத்தின் மூலம் இறப்பிலிருந்து மீட்டாளோ, அதே போன்று திரௌபதியும் தனது நன்னடத்தை மற்றும் சக்தியின் மூலம் 5 பாண்டவ சகோதரர்களையும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்பாள் என்றும் கூறுகிறார். மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ள சாவித்திரி கதையில் சத்தியவான் மரணத்திலிருந்து மீட்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட இளவயது ஆண்மகன் தனது மனைவியின் தைரியம் மற்றும் நன்னடத்தை, உறுதி ஆகியவற்றின் மூலம் மரணத்தினின்று மீட்கப்பட்டான் என்று மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது. அது பொதுவாக மரணத்தை எதிர்த்து போராடிய கதையாக கூறப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. சாவித்திரி சத்தியவானின் கதை இந்தியாவில் அநேகம் பேருக்கு பிரசித்தமாய் தெரிந்த ஒன்றே. ஸ்ரீ அரவிந்தர் இந்த பிரசித்தமான கதையை ஒரு முக்கியமான குறியீடாக தனது திருஷ்டியினால் பார்த்தார். குறியீடு என்றால் என்ன? குறியீடு என்பது சிக்கலான ஒன்றை எளிமையாக காட்டிக் கொடுப்பதாகும். அகத்தை சார்ந்த, தாம் வேதத்தில் கண்டுணர்ந்த மிகவும் ஆழ்ந்த பொருளை கொண்டதாக இக்கதையை ஸ்ரீ அரவிந்தர் உணர்ந்தார். தன்னுடைய மாபெரும் காப்பியத்திற்கு இக்கதையை ஒரு வாகனமாக்கிக் கொள்ள தெரிவு செய்தார். அதனால்தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தரின் தீர்க்க திருஷ்டியின் பரம வெளிப்பாடு, த சுப்ரீம் ரெவலேஷன் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோஸ் விஷன் என்று கூறுகிறார். தலையங்கத்தில் கூறியவாறே இந்த காப்பியம் கதையின் பாரம்பரியம் மற்றும் குறியீடு இரண்டையும் ஒரு சேர கொண்டுள்ளது. வேதகால ரிஷிகள் மனித வாழ்வின் பயணத்தை பற்றி பேசும்போது நாம் அனைவரும் ஒவ்வொரு பிறவியிலும் இறை உணர்வையும் இறப்பிலா நிலை என்ற முன்னேற்றம் அடையவே இவ்வுலகில் தோன்றியுள்ளோம் என்கின்றனர்.
இரவா நிலை என்றால் ஒரே உடலில் அழிவற்று இருப்பது என்று பொருள் அல்ல. ஆனால் நமது அழிவற்ற ஆன்மாவை இந்த பரு உடலில் இருக்கும் பொழுதே கண்டுணர வேண்டும். சாவித்திரி காவியத்தில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மிக தெளிவாக பரிணாம வளர்ச்சியின் இறுதியான இலக்கே புவி வாழ்வை இறைவாழ்வாக ஆக்குவதாகும் என்கிறார். மனக்கவலைகளையும் துயரங்களையும் உருவாக்கும் எல்லா வரம்புகளிலிருந்தும் அபூரணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து இறைத்தன்மையையும் இறை உணர்வையும் கூடிய பூவுலக வாழ்வினை நிறுவுதல் என்பதே இக்காவியத்தின் கரு. இந்தியாவில் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் என்ற மாபெரும் 2 இதிகாசங்கள் இருக்க, அதில் பல கதைகளும் இருக்க, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஏன் சாவித்திரியை தேர்ந்தெடுத்தார்? இதற்கு பகவானே பதிலளிக்கிறார். ஆட்டோபயோகிராஃபிக்கல் நோட்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ என்ற புத்தகத்தில் பக்கம் 131 132 இதற்கான ஒரு சிறு குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. இது ஒரு பகுதியின் தொடர்ச்சி. மீண்டும் சாவித்திரி கதையை போன்று ஒரு தனிப்பட்ட பெண்மணியின் பயங்கரமான மௌனமும் வலிமையும் கொண்ட தீராத விருப்பத்தினால் ஆன்மாக்களை பிரித்தெடுக்கும் இறப்பு கடவுளுக்கு எதிராக தோண்டப்பட்ட குழி. துரித நடையும் வளமான மொழி வல்லமையும் கொண்ட வால்மீகி மற்றும் வியாசரின் கதைகளை நான் படித்திருக்கிறேன். அவ்வாறு படிக்கும் பொழுது அவை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியும் துயரமுமான சிலிர்ப்பு இது இப்படித்தான் இருக்குமா என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நிச்சயமாக சாவித்திரி அந்த மௌனமான வலிமை கொண்ட இதயம் உடையவள். ஆற்றல் மிக்க மற்றும் சூட்சுமமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள அவளுடைய ஆளுமை உயிர்ப்புள்ளதாகவும் எழில்மிக்கதாகவும் இருக்கிறது. இதில் பெரும்பாலும் அன்பு பற்றே பேசப்படுகிறது. உண்மையான அன்பு என்பது 3 விதமானவை. ஒன்றான ஆற்றல். அது உணர்ச்சி தூண்டுதலாகவோ உணர்வு பூர்வமானதாகவோ அல்லது ஆன்மீகமானதாகவோ மட்டுமே இருக்காது. இவை அனைத்தும் இருக்கலாம், ஆனால் அவை அன்பாக இருக்காது. உணர்ச்சி வேகத்துடன் இருப்பது விலங்கு தேவையாக மட்டுமே இருக்கும். உணர்வு பூர்வமானது என்பது கடந்து செல்லக்கூடிய ஒரு மனநிலை. ஆன்மீகம் என்பது மத ரீதியான ஆர்வம். அது தன் பாதையை தொலைத்து விட்டது. இருப்பினும் மிக உயர்ந்த விருப்பத்திற்கு இக்கூறுகள் அவசியமானதே. உணர்ச்சி தூண்டுதல் என்பது பூமிக்கு அடியில் இருக்கும் மரத்தின் வேர் எவ்வளவு அவசியமோ அவ்வாறானது. உணர்வு என்பது காற்றை போன்று அதன் வாழ்விற்கு ஒப்புதலை அளிக்கிறது. ஆன்மீக ஆர்வம் என்பது அது உதிர்ந்து விழாமல் இருக்கச் செய்யும் சொர்க்கத்திலிருந்து வரும் ஒளி மற்றும் மழையை போன்றது. அன்பிற்கும் இறப்பிற்குமான ஒரு உண்மையான போராட்டமாக இருக்கும் என்பது எனது கருத்து. அதை கவிதை வடிவில் கொடுப்பதற்கு 2 விஷயங்கள் தேவை. அன்பை பற்றி போதுமான அளவு சித்தரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் இறப்பு கடவுள் பற்றி போதுமான அளவு விவரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்பை சித்தரிப்பது சரியான தளத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது அது வலிமையின் அதிகபட்ச எல்லையில் அதனுடைய 3 வழிகளிலும் தொட முடியும். உணர்ச்சி தூண்டுதல் திடமாக வேரூன்றி நல்ல அடித்தளத்தை கொடுக்க வேண்டும். உணர்வு வாழ்வில் தன்னுடைய பங்களிப்பை தர வேண்டும். ஆன்மீகமோ அதனை நீட்டித்து எல்லையற்ற நிரந்தர தன்மைக்கு இட்டுச் செல்ல வேண்டும். அதனதன் நீட்டித்த வரையறைகளில் இவை அனைத்தும் சந்தித்து இசைவோடு இருந்தால், அவை 3ஆக இல்லாமல் 3ம் ஒன்றாக இருந்தால், அப்பொழுது அந்த அன்பு பரிபூரண அன்பாக இருக்கும். அந்த சித்தரிப்பு ஒரு பூரண சித்தரிப்பாக இருக்கும். இது இந்த கவிதை உருவாக காரணமாக இருக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். பகவான் ஸ்ரீ அரவிந்தரே சொன்னது போல சாவித்திரி காவியம் பரிபூரண அன்பின் வலிமையை உணர்த்தும் காவியம்.
இறப்பிலிருந்து இரவாமை எனும் நிலைக்கு இட்டுச் செல்லும் இந்த காவியத்தை பற்றிய மேலும் சில தகவல்களை அடுத்த வாரம் பார்க்கலாம்.